சத்தியமாக ஏதாவது ஒரு 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 தவளை 2 தவளை பயங்கரமாக எடுத்துருவாங்க கைஸ். ஆனால் ஒரு தவளை ரேண்டமாக இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க தான் கைஸ் நினச்சாலே ரொம்ப பயமாக இருக்குது. நல்லா புதுசாக தானே இருக்குது. இப்போ சரக்கடிக்கு இப்போ வந்திருப்பாங்க. டேய் அங்கே பாரு, அது டோர் ஓப்பனில் இருக்குது. ஏன்னா அதில் போதையை போட்டு அவர் தூங்கிட்டான். ஏன்னா வந்து ஒரு வீடு இல்லாமல் கூட இருக்கிறனால கூட வந்து தூங்கியிருக்கலாம். ஆனால் அதில் உண்மையிலுமே சொன்னால் கொலுசு சவுண்ட் ஃபஸ்ட்டு கேட்டோன்னே தான் நான் வெளியே விட்டு நான் நல்லாவே பார்க்குறேன். அந்த லாஸ்ட் அந்த ரூம்லேருந்து எட்டி பார்க்குறான். எட்டி இப்படி பார்க்குறேன்னா மச்சான் அதெல்லாம் ஆனால் நல்லா ஒசரமாக இருக்கேன்டா. தாடிலாம் வச்சு பெரிய ஆள்றா. கைசித போல யாரோ ஒருத்தர் படுத்துருக்காரு. எந்த ஒருத்தர் போதை எடுத்துக்கிறோம். போதை பிச்சைக்காரன் சுற்றுறாங்க ரோட்லலாம் சுற்றுவாங்க. எனக்கு சத்தியம் அள்ளு விட்டுருச்சா சொன்ன நம்ப மாட்டேங்களா. நம்ம வேறு பார்த்து சும்மா போதையெல்லாம் படுத்துருந்தா எழுந்துட்டு இருப்பான். ஆமாம்மா, ஏன்னா அவ்வளோ சத்தமாக போட்டு பேசணும்ல. கல் மாதிரி படுத்துக்கிறான். ஆள் போதை எடுத்துக்கிறோம். அப்படி பார்க்குற வண்டியில் போகிறவங்க நம்மள தப்பாக நினச்சிப்பாங்க. பண்ணி ஓப்பன் பண்ணி பாரு. ஐயோ உங்களுக்கு தெரியும். எல்லாம் மாட்டாங்க. எல்லாம் மாட்டாங்க போகிறாங்க. இதுக்குள்ளே யாராக இருந்தாங்க என்ன பண்ணுறது? சத்தியமாக நான் நினச்சி கூட பார்க்கல. அவங்க ஒருத்தர் படிச்சு பாரு, சும்மா யதார்த்தமாக வந்துட்டு கேமரா கொடுத்துட்டு போனான். காமிச்சேன் நினைக்கிறேங்க வீடியோவில் போங்க. சேரு என்ன நம்பர் இருக்குடா. நைட் டைம் வீடியோ எடுக்கணும் எனக்கே பயமாக இருக்குது. அங்கே பாடுறா, இங்கே உள்ள ரூமுக்கு போகுது. வீட்டில் மட்டும் ஆளை பார்த்தோம்னா ஐயோ எப்போ கதறிட்டு பொண்டாடி. நான் சத்தியமாக ஏதாவது ஒரு தவளை 2 தவளை பயங்கரமாக எடுத்துருவாங்க கைஸ். ஆனால் ஒரு தவளை ரேண்டமாக இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க தான் கைஸ் நினச்சாலே ஒரு மாதிரி பயமாக இருக்குது எனக்கு. அங்கே போய் பார்க்கலாம்டா. தண்ணி பாட்டெல்லாம் புதுசாக தான்டா இருக்குது. இப்போ சரக்கடிக்கு இப்போ வந்திருப்பாங்க. டேய் கிளம்ப எழுந்துட போகிறேன்டா படுத்துனவன். சத்தியமா பேட்டரியோ இல்லை சாப்பிட்டு ஆஃபீஸ் கூட சொல்லி சத்தியமா என்னடா வந்துருக்கானுங்க. கூப்பிட்டு வருவானுங்களா அங்கே. டேய் அப்படின்னா நீ வீடியோ எடுக்க முடியாதா? இங்கே கொலுசு சவுண்ட்லாம் கேட்குது. இங்கே பார்த்தா ஆள், அங்கே பார்த்தா பொண்ணு. இங்கே ஏதோ வேறு ஏதோ நடந்திருக்குடா. பார்த்தா உள்ளெல்லாம் போகலாம், ஜாலியாக இருக்கும். லைட்டாக யாரோ பார்க்குறாங்களா? உள்ளே யாரா இருக்காங்களா? டீ பார்க்குறாங்கடா. உள்ளே பார்க்குறாங்க. அங்கே டீ பார்க்குறாங்க ஒரு ஆம்பளை. இல்லை சத்தியமாக எங்கள் அம்மா சத்தியமாக நான் பார்த்தாங்க. உள்ளொருத்தன் எட்டி பார்த்தான். அந்த லாஸ்ட்டில் இருந்துச்சுல அந்த ரூம்லேருந்து எட்டி பார்க்குறாங்க. ஒருத்தன் அங்கே போய் பார்க்கலாம். சேஃப்டியும் இல்லை. நான் உண்மையாக சொன்னது தர கைஸ் நாங்கள் என்னமோ நினச்சோம். இங்கே பார்த்தா ஒருத்தன் படுத்துனுங்கிறோம், அங்கே பார்த்தா கொலுசு வந்து கேட்குதான். அதில் ஒருத்தன் எட்டி பார்க்குறான். ஒரு டைம் அப்படியே அள்ளு விட்டுருச்சு கைஸ். இங்கே ரொம்ப டைம் அவன் எழ மாட்டான். அவன் போதையை போட்டு தூங்கியிருக்கான்டா. அந்த ரூமில் கன்ஃபார்ம் யாரும் இருக்காங்கடா. ஒருத்தன் கொலுசு சவுண்டு, இன்னொருத்தன் நல்லாவே பார்த்தேன். எட்டி பார்த்தா இப்படி வர மாதிரி நடக்கும். இந்த சவுண்டு பார்த்தோம், நல்லாவே பார்த்தேன்டா. ஒருத்தன் எட்டி பார்க்குறான்டா அங்கே. அதுனா ரவுண்ட் ஆகுது போண்டா மாதிரி. பாருங்க போண்டா மாதிரியே இருக்க நேரம். ஒரு ரூம் ஆட்டுக்குது. அந்த ரூம்லாம் பார்த்தா அதில் என்ன நடக்குதோ. ஆனால் அனைத்தும் ஓப்பனில் தான் நடக்குது. அதனால தான் அவனுங்க அழைக்க வராங்க உள்ள. இது ஏதாவது போலீஸ் பிரச்சனை ஒரு அதில் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி இருந்தால் அப்படி வந்து படுத்துக்க மாட்டான்டா. ஏது ஃப்ரீயாக விட்டாங்கடா. கைப்பட்டது பட்டு அப்படியே விட்டுருந்தாங்க.
ரொம்ப வருஷம் இருக்குது. வண்டியில் கூட ஓடிடலாங்க அது ரோடுக்கா. வண்டி வேறு எதாவது எடுத்துன்னு போகணும். வண்டி எங்கே அவ்வளோ தூரம் உள்ளே இறக்கி விட்ருக்கோம். மேலே வெளியே விட்டுலாம் கூட பரவாயில்ல. கேமரா அங்கே பாரு, அது டோர் ஓப்பனில் இருக்குது. ஐஸ் அந்த டோர் தெரிதான் தெரியல. அதான் இங்கே ஒரு டோரு ஓப்பனில் இருக்குது. ஓ அப்பா, என்னடா இது காலையிலே இப்படி? ஆ ஆ எது இதில் மட்டும் தான் சீட்டு இருக்குது. சீட்டு இது ஃப்ரீயாகுது. எதுவுமே இல்லை. இதெல்லாம் யாருக்கும் யாரோ உள்ளே இருக்காங்கடா அந்த ரூமில் கன்ஃபார்ம் தெரியுது. இவன் போதைய போடி இவன் தூங்கியிருக்கான். எனக்கு தெரிஞ்சு ஏதாவது இந்த வீடு இல்லாமல் இருக்கான் பார்த்தியா, ஒரு வேளை சரக்கு அடிச்சு தூங்கிட்டு இருக்கிறான். ஏடா மார்னிங்லேயே இவ்வளோ ஆக்டிவிட்டி நடக்குதுன்னா நைட்லாம் வந்தோம்னா கோஸ்ட்டு இல்லை சைக்கோ அது மாதிரி மாட்டோமான்னு தெரியல. ஆனால் இவங்க விட்டு யார்ட்டே மாட்டிடும். நல்லாவே தெரியுது. இருக்குடா அதெல்லாடா இங்கே இருக்குடா வழி தெரியுது இல்லையா உனக்கு? மேல் டோர் வேறு இந்த இடத்த போய் இதில் யார் இருக்கான்னு தெரியல. ஐஸ் ஆனால் உண்மையாக சொன்னால் சத்தியமாக அள்ளு விட்டுச்சு ஐஸ். அந்த ஃபஸ்ட்டு அதில் தான் போதை யாரும் இருக்க மாட்டாங்க. நல்லா பக்கம் காலியாகுது. தெரியாது. ஏன்னா அதில் போதையை போட்டு அவர் தூங்கிட்டான். ஏன்னா வந்து ஒரு வேளை வீடு இல்லாமல் கூட இருக்கிறனால கூட வந்து தூங்கியிருக்கலாம். ஆனால் அதில் உண்மையுமே சொன்னால் கொலுசு சவுண்டு ஃபஸ்ட்டு கேட்டோடனே தான் நான் வெளியே ஓடணும். வெளியே விட்டு நான் நல்லாவே பார்க்குறேன். அந்த லாஸ்ட் அந்த ரூம்லேருந்து என்னை எட்டி பார்க்குறான். எட்டி இப்படி பார்க்குறேன்னா மச்சான் அதெல்லாம் ஆள். ஆனால் நல்லா ஒசரமாக இருக்கேன்டா. தாடிலாம் வச்சு பெரிய ஆள்றா. நம்ம அந்த ரூமுக்கு தான் நாங்கள் போயிருக்கோம். நம்ம இந்த ரூமுக்கு தான் போயிருக்கோம். எந்த ரூமுக்குள்ளே போகிறதுக்கு தான் நாங்கள் போனோம். அதனால கூட இல்லாத உள்ள அந்த ரூமுக்கு நடுவில் கேஸ் இருக்கும். அப்படி ரெண்டு காசு அங்கே இருந்திருப்பாங்க. சரி உள்ள காமிச்சு. சரி துணி இருக்குடா அங்கே பாடுறா துணி. நீ வேறு என்ன பீர் பாட்டில் இருக்குடா. காமிச்சிட்டு வர பாருங்க பாட்டில் இருக்கு. இந்த சவுண்டு டப்பு டப்புன்னு கேட்குது. என்னமோ நினச்சோன்னீங்களா என்னென்னமோ நடக்குது. தூ மயில்ரா. சி ஆள் காட்டுறா அவங்கள்ட்ட. ஆள் தாண்டா குமிஞ்சு போகிறான்னு நினச்சேன். தெரிதான் தெரியல. செடியில் போய் மிஸ்ஸது. இரு பொறுமையாக இரு. மயில் பறந்தே போதும். ஆள் தானே யாரோ இங்கே யாரும் இல்லைடா கன்ஃபார்ம் தெரிஞ்சு. ஆள் இருந்தாங்கன்னா மயில் எப்போயும் ஓட்டுக்கும். ஃப்ரீயான இதில் யாரும் இருக்க மாட்டாங்க. ஃப்ரீயான என்ன எப்படா அங்கே பாடுறா ரூம் மறைக்கணும்டா. அப்போதானே அவங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அங்கே பாடுறா ஃபுல்லாக பாட்டில்ரா சரக்கு பாட்டில். பகல் டைம் அதான் சாயந்தரம் வந்து கூலிங்காக நல்லா போய் ஆனால் இங்கே இந்த தகவல் நடந்த ஸ்டோரி என்கிட்ட வேறு மாதிரி சொன்னாங்க இங்கே இருக்கவங்க. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே வேறு மாதிரி இருக்குது. யாருமே ஆளுங்க உள்ளே வர மாட்டாங்க. வந்துட்டானா என்ன கை லைட்டாக தெரியுது. இந்த சின்ன சின்ன ரூமுக்கு இதுக்கே இவ்வளோ ஆக்டிவிட்டி நடக்கலாம். இந்த ஃபேக்ட்ரி உள்ளே போனால் கன்ஃபார்ம் யாரோ ஒன்று இருக்கலாம். இல்லை அவங்க சொன்ன மாதிரி இந்த ஃபேக்ட்ரி உள்ளே நடந்திருக்கலாம். வந்து வேஸ்ட் ஆகிடும். இந்த மாதிரி இறங்க நினச்சிட்டு போயிடலாம். ஏய் வண்டி கூட ஒரு வேளை பாரு இந்த காட்டுக்கு பின்னாடி கூட இடம் இருக்கலாம். அது அங்கே கூட நிறுத்தி வச்சுட்டு வந்துருக்கலாம். எனக்கு தான் கொலுசு சவுண்டு கெட்சல உனக்கு கேட்டுச்சா? ஆமாம் அப்படியே நல்லாவே கேட்குதுடா கொலுசு சவுண்டு. அது கேட்டுதால பயத்தில் அப்படி வெளியே ஓடி விட்டோம். இல்லை நம்ம உள்ளார தெரிஞ்சு கொலுசு சவுண்டு போட்டால் வெளியே போயிடுவாங்க அப்படின்னு நினச்சிருக்கலாம்ல. ஏய் பார்க்குறாரடி நம்ம இறந்துட்டாரு. பாத்தியா
கை செலுத்தாரு நினைக்கிறேன். திருப்பி வந்து பார்த்தா வேறு வேலை கொண்டே தான் வேலை வெட்டி வேலை வீடு இல்லாத ஒரு ரோல் டே அவ்வளோ அசால்ட்டாலாம் இங்கே படுக்க முடியாது. எனக்கு தெரிஞ்சு ஒரு மாடு கட்டுறவங்க வராங்க பாரு, அவங்கள்ட்ட கேட்கலாம் வா. அக்கா மேலே ஒருத்தர் யாரோ படுத்துருக்காரு, இது மாதிரி நாங்கள் ரேண்டமாக பார்த்து வீடியோ எடுக்கிறோம் அப்படின்லாம் வா. ஏன்னா அது மேலே ஒன்றும் சொல்ல முடியாது. நீ வண்டி மயிர் எதுக்குடா நீ உள்ளே விட்டு அப்படியே வெளியே விட்டுருக்கலாம்ல. நாம் தப்பு பண்ண வந்தால் நினச்சிருப்பாங்க. வேலி போடுங்க. ஆண்டா தெரியல, வா அந்த அக்காட்டே கேட்கலாம். அந்த வீட்டு மேலே யாரோ படுத்துட்டு இருக்காங்க அப்படிங்களா? திருத்தந்தில கைஸ் அது மாதிரி மாடு மேய்க்கிறாங்க. கைஸ் ஆனால் இங்கே என்னமோ நினச்சி வந்தால் இங்கே என்னமோ நடக்குறீங்க. மேலே ஒருத்தன் படுத்துனுங்கிறான், அந்தாட்ட பார்த்தா ரூமுக்குள்ளே பொண்ணும் பையனும் ஒருத்தர் இருக்காங்க. இப்படி போனால் சரக்கு அடிக்கிற ஏதோ மாமனார் இடம் நினைக்கிறேன். கேட்டு கைஸ் தான். ஓகே கைஸ் அவ்வளோதான், வீடியோ முடிச்சுலாம் எனக்கு அவ்வளோதான், கிளம்புறேன் கைஸ். ஒரு நாள் நைட் டைமில் எடுத்து போட்டாலும் போடுவேன், மறக்காமல் பாருங்கள் வீடியோவை. ஓகே சைனிங் ஆஃப், பை கைஸ்.